கள்ள ஓட்டு போடுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் விமர்சனம் செய்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்வதை பற்றிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் தலைமையிலும், காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அதிமுக செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன், கள்ள ஓட்டு போடுவதில் திமுகவினர் கை தேர்ந்தவர்கள் என்றும், எஸ்ஐஆர் திட்டம் மூலம் தவறான வாக்காளர்களை நீக்கினாலே திமுகவின் கதை முடிந்துவிடும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், எஸ்ஐஆர் படிவங்களை பிறகு நிரப்பிக்கொள்ளலாம் என காலதாமதம் செய்தால் வருகிற 25ஆம் தேதிக்கு பிறகு படிவங்கள் அப்லோடு செய்ய முடியாத நிலையை திமுகவினர் ஏற்படுத்துவார்கள் என்றும், அதனால் அதிமுக பூத் ஏஜென்ட்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக எப்போதுமே எப்படி வெற்றி பெறுகிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் கருணாநிதிக்கும் சிவாஜி கணேசனுக்கும் போட்டி. நடிகர் சிவாஜி கணேசன் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், இளம் பிராயத்திலிருந்த நண்பர்கள். தஞ்சாவூர் வீதிகளிலிருந்து அப்படி சென்னைக்கு வந்தவங்க. அவர் சொன்னார், ஓட்டை நாங்கள் போடுறோம் பார்த்தியா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படியா சொல்றீங்க, பார்த்து கொண்டிருக்கார். இவர் ஆடி அசைஞ்சு 11 மணிக்கு போயிருக்கார். 10 மணிக்கே ஒருத்தர் நடிகர் சிவாஜி கணேசன் ஓட்ட போடுறாங்க. டி நகர் தொகுதியில் பர்கிட் ரோட்ல இருக்கக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு ஆள் தான் என் நாட்டில். அப்போ ஓட்டர் செய்தி கிடையாது. சிவாஜி கணேசன் ஒருத்தர் தான், வேற யாராவது சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் ஓட்டையே போட்டவங்க திமுக. 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி 8வது முறையாக குடியேற்றுகிற போது இனிமேல் திமுகவே இருக்காது. அந்த அளவுக்கு செயலாளர் இந்த வேலையை மட்டும் செய்யுங்க. அடுத்த 15 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். 25 தேதிக்கு மேல நீங்க டிசம்பர் 6 வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கீங்க. 25 தேதிக்கு மேல கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணாது. 25 இந்த 10 நாள்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. நீங்க வரலன்னா கிளீனா விஏவும் திமுக சொல்லிடுவான், வரல ஏத்தலங்க. நீங்க ஒன்றும் அவங்களுக்கு கேஸ் போடல, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் சேர்க்கலாம், விடுபட்டவர்களை சேர்க்கலாம்னு ஒன்று சொல்லுவாங்க. டைமே கிடையாது. டிசம்பர் 6 வரைக்கும் அது. அப்புறம் புதிய வாக்காளர் சேர்க்கணும் அப்படி. அப்புறம் நீக்கல் எடுத்தெல்லாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பணிகள் தான் நடக்கும். நீ திரும்ப விடுபட்டவர்களை சேர்க்க